ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மினி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு சால்னா செய்ய போகிறேன். சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, மெயின் பரோட்டா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் நான் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துருக்கேன். இது ஒரு 100 ml வரும். இந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 3 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை பாருங்க. சின்னதாக ஒரு 2-3 துண்டு பட்டை, இதெல்லாம் ஒன்றா இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளவாக்கில் பாருங்க லீஸா. இதையும் சேர்த்துக்கிறோம். இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போது நல்லா கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அந்த கலர் மாறி வரும் ஓரளவுக்கு. ஒரு டீஸ்பூனு கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூனு சோம்பு, ஒரு சின்னதாக ஒரு துண்டு கல்பாசி, இந்த கப்பில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 15 தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கசகசா தேங்காயெல்லாம் ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை கேஸ் லோ பண்ணிவிட்டு இப்போது நிதானமாக வதக்கட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலான்ட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நான். இதையும் ஒரு 2-3 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரலையும் வதக்கி விடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா ஸ்டீல் குக்கர் இது அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஓரளவு ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி எடுத்து நீளவாக்கில் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும். இதை வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துக்க போகிறேன் நான். ஒரு டீஸ்பூன் அளவு. இந்த குழம்புக்கு அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த தேங்காய் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அந்த கசகசா முந்திரி எல்லாம் போட்டு இப்போ அதுலேயே அந்த சின்ன வெங்காயத்தை அதிலே சேர்த்துக்க போகிறேன். அது அந்த தேங்காயோடய சேர்த்து கொஞ்சம் இப்போ கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வெங்காயம் போட்ட பிறகு நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தரியாக இருந்தால் தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி எல்லாம் பாருங்கள் தோல் பிரிஞ்சு தனியாகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரியுது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுனா தான் நம்ம குழம்பு டேஸ்ட் இருக்கும். இது குழம்பு மிளகாத்தூள் தான். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நான். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு. ஏன்னா மிளகாத்தூளில் மஞ்சள் இல்லை, அதனால் இப்போ தனியாக சேர்த்துக்கிறேன். இது அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கலர் நல்லா ரெட் கலராக வரும். அப்புறம் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வரும்.
நான் அது இதோடவே சேர்க்க மறந்துட்டேன். அதனால தான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இப்போ வரும் அப்போ சேர்த்துருப்பேன். நான் அது நல்லா வதங்கிடுச்சு. இது இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். விட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கு போகிறேன். பொடுசாக கட் பண்ண புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்துட்டு புதினா இவ்வளோ சும்மா கொஞ்சம் தான், சிறிதளவு போதும். இன்னும் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுவும் பொடுசாக கட் பண்ணது, 2 சம அளவு தான் கொத்தமல்லி புதினா. இப்போ இதோடவே இந்த மசாலாவோடவே போட்டு நல்லா வதக்கி விடுவோம். லாஸ்ட்டாக கூட போடலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு போது நான் குக்கரில் வந்துட்டு விசில் வச்சுட்டு போகிறேன். அதனால தான் வந்துட்டு நான் இப்போவே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாம் அரைச்சி இந்த மசாலா வந்துட்டு நம்ம இதோடவே இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள். இப்போது நல்லா கை விடாமல் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாலாம் வந்துட்டு நல்லா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வதங்கி வரும். வதங்கிச்சுனா தான் அந்த நல்ல வெங்காயத்தோடைய ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரித்து வர அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்படி வதக்கணுன்னா தான் குழம்பு வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் இருந்தாலும் கூட கெட்டு போகாமல் இருக்குது. அதே நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட்டு. நம்ம நல்லா வதங்கிட்டாலே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோ அந்த அளவுக்கு வதக்கணும் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுதான் காஷ்மீர் மிளகாத்தூள். நான் அப்போவே சொன்னேன்ல, அது இப்போ தான் போடுறேன். ஏன்னா நான் அப்போ மறந்துட்டு இருந்ததுனால இப்போ போடுறேன். இது வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் தான். இது போடும்போது நமக்கு இன்னும் கலர் நல்லா ரெட்டாக இருக்கும் குழம்பு. அதனால தான். அதே மாதிரி டேஸ்ட்டு கூட காஷ்மீர் மிளகாத்தூள் போடும்போது இதுவும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 டம்ளர் தண்ணி. வீடியோ அதே சமயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நம்ம செய்கிறது தெளிவாகவும் தெரியும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கசிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு கசியும் போது இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கிண்டாமிட்டல்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் கிண்டிக்கிட்டே இருக்கிறது. பாருங்கள், நல்லா வதங்கினதுனால கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. இந்த குழம்பு உண்மையாக சொல்கிறேன், நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குருமாவை. இந்த சால்னா ரெடியானதுமே பரோட்டா வச்சு சாப்பிட்டோம்னா உண்மையிலே அருமையாக இருக்கும். நம்ம மைதா பரோட்டா சாப்பிட்டா உடம்பு கெடுதல்னு எல்லாம் சொல்கிறாங்க. கோதுமை மாவில் கூட நம்ம பரோட்டா செஞ்சுக்கலாம். அது கூட சூப்பராக இருக்கும். இன்னும் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டம்ளர் தண்ணியுமே சேர்ந்து 1/2 லிட்டர் தண்ணி வரும். அதனால தான் நான் 2 டம்ளர் ஒரே மாதிரி இருக்கிறதுல எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சுத்தரம் ஊற்றுனா அந்த ஓரெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பாத்திரத்துலேயே போய்டும். அதுக்காக தான் கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வெஜ்ஜு சால்னா சூப்பரான கட்டியான சால்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியோடு வச்சு பரோட்டாவோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி பரோட்டா தான் இந்த குழம்புக்கு. அதுவும் மத்தியான சாப்பாடுன்னும் போது உட்காந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும்.
நான் இப்போ வந்துட்டு இது மூடி போட்டு வைக்க போகிறேன். மூடி போட்டு 2 விசில் விட போகிறேன். 2 விசில் விட்டு எடுத்த பிறகு பார்க்கலாம். குழம்பும் பாருங்கள் திக்காக இருக்குது. இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இன்னும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு பரோட்டா மேலே ஊற்றும்போது ஓடும் தண்ணி மாதிரி. அதுக்காச்சு தான் இப்போ மூடி போட்டுட்டு 2 விசில் குக்கர் மூடி போட்டுட்டு பாருங்க விசில் ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். அப்படி எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். சால்னா கொண்டு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சால்னா செம்மையாக இருக்கும். பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக தகன்னு ஜொலிக்குது பாருங்கள். எண்ணெய் அப்படியே கரண்டியில் அள்ளி கூட எடுத்துடலாம், அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம கரண்டியை வச்சு எடுக்கும்போது அப்படியே எண்ணெய் மட்டுமே வருது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சு சாப்பிடும்போது சுட சுட பரோட்டா செஞ்சுட்டு சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வெஜ்ஜு சால்னாவை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். மறுபடியும் செய்யணும்னு தோணும். ஆனால் சேம் நான் சொன்ன இதே மெத்தடில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்.